DJ Moral Stories. ஆஞ்சல் தன்னோட 2 பொண்ணுங்க ஷீதல் அப்புறம் சஞ்சலோட சேர்ந்து அன்னபூர்ணா கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தன்னோட கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆஞ்சல் தன்னோட பொண்ணுங்களுக்காக அம்மாவா மட்டும் இல்லாம அப்பாவோட பொறுப்பையும் சேர்த்து ஏத்துக்கிட்டா. அவ தன்னோட மனசுல தீர்க்கமான முடிவெடுத்தா. நான் படிக்கலன்னா என்ன இப்போ? அதான் இப்போ என் பொண்ணுங்க படிக்கிறாங்களே, அவங்க அப்பாவோட பேரை அவங்க காப்பாத்துவாங்க. ஆஞ்சல் துணி தைக்கிற வேலையோட சேர்த்து சாரி அப்புறம் மசாலா விக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா தன்னோட பொண்ணுங்க படிப்பு விஷயத்துல குறையே இருக்க கூடாதுன்னு நினைச்சா. ஷீதல் தன்னோட அம்மா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா. ஆனா சஞ்சலுக்கு அத பத்தின எந்த கவலையும் இல்ல. ஒரு நாள் ஷீதல் ஆஞ்சல் கிட்ட சொன்னா, அம்மா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா? இப்பவே கொடுக்கறீங்களா? நாளைக்கு நான் ஸ்கூல்ல கட்டிடுறேன். இத பாருமா, இப்ப என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. நாளைக்கு வியாபாரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் வரும். அதை நான் ஸ்கூல்லயே கொண்டு வந்து கொடுத்துடுறேன். கவலைப்படாதம்மா, நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரிம்மா. அடுத்த நாள் காலையில ஷீதலும் சஞ்சலும் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆனாங்க. அப்ப ஷீதல் அவங்க அம்மா கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்த, அம்மா, ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குமா, நீ கவலைப்படாத, போயிட்டு வா. நான் மத்தியானத்துக்குள்ள ஸ்கூலுக்கு வந்துடுவேன். நீ ஒன்னும் எங்க ஸ்கூலுக்கெல்லாம் வர தேவையில்ல. பணத்தை வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பு. நீ வந்தீன்னா எங்க மானமே போயிடும். சரிம்மா, நான் வேற யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதும் அஞ்சல் 2-3 பேர் வீட்டுக்கு போய் தனக்கு வர வேண்டிய பணத்தை சேகரிச்சா. அப்புறம் பக்கத்துல இருக்கிற மன்சூன் தாஸ பாக்குறதுக்கு போனா. என்ன மாமாவை ஆளையே காணோம்? அப்ப ஸ்கூல் ஃபீஸ் யார் கொண்டு போய் கொடுப்பாங்க? இன்னைக்கு கண்டிப்பா கட்டியே ஆகணும், இல்லனா என் பொண்ணுங்களை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்ப நான் தான் போய் ஆகணும். ஆஞ்சல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. ரொம்ப நேரம் கேட் வாசல்லே காத்துட்டு இருந்தா. அங்க யாருமே காணுங்கறனால அவளே ஸ்கூலுக்குள்ள போயிட்டா. ஆஞ்சல சஞ்சலோட சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க. அப்புறம் அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சஞ்சல அம்மா மாதிரி இருக்குல்ல, என்ன இப்படி கிழிஞ்சு போன பழவையோட வந்திருக்காங்க. அவங்களுக்கு கட்டிக்க நல்ல சாரி கூட இல்ல, ஆனா ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி பந்தா பண்றா. அங்க பாரு, அவங்கள பார்க்க சிரிப்பா வருது இல்ல? பிரின்சிபலோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாம ஆஞ்சல் ரேகா கிட்ட இப்படி வந்து கேட்டாங்க. பசங்களா, உங்க ஹெட்மாஸ்டர் ரூம் எங்க இருக்கு? நான் உடனே பீஸ் கட்டி ஆகணும். அங்க பக்கத்துல தான் பிரின்சிபல் சார் ஆபீஸ் இருக்கு. ஆஞ்சல் ஃபீஸ கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா. உள்ள ரேகா சஞ்சல பார்த்து இப்படி சொன்னா, உங்க அம்மாவுக்கு ஆபீஸ்னு கூட சொல்ல தெரியல. எங்க அம்மா இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க. இங்கிலீஷ் பேசுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த மாதிரி அம்மா கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியே போக முடியுமா? நீ ரொம்ப பாவம். அதை கேட்டதும் சஞ்சலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் அஞ்சல கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்காக இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வந்த? நான் அவமானப்படுறது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? கை நாட்டு, நான் சொல்றத நல்லா கேளு. இனிமே நீ எங்க கூட சேர்ந்து எங்கேயும் வரக்கூடாது. அக்கா, நீ அம்மா கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ முதல்ல உன் வாயை மூடு. உனக்கு அவ்வளவு வருத்தமா இருந்தா நீ இவங்க கூட சேர்ந்து இருந்துக்கோ. ஆஞ்சல் ரொம்பவே வருத்தப்பட்டா. நான் என் வாழ்க்கையே என் குழந்தைகளுக்காக தான் வாழறேன். ஆனா அதுக்கு பதிலா எனக்கு அவமானம் தான் கிடைச்சது. அவங்க எனக்கு அடையாளமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க பேசுறது பார்த்தா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. நான் தான் எனக்கான புது அடையாளத்தை உருவாக்கிக்கணும். அந்த இரவு முழுக்க ஆஞ்சல் தூங்கவே இல்ல. மறுநாள் காலையில ஷீதலும் சஞ்சலும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் ஆஞ்சலும் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க அஞ்சல் ஸ்கூலுக்கு போறத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வயசான காலத்துல இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? பொண்ணுங்களுக்கு ஈக்குவலா இவளும் படிக்க போறா போல இருக்கு. இவளுக்கு மண்டையில மர கலண்டு போயிடுச்சு போல இருக்கு. ஆளை பத்தியா இவள? ஆஞ்சல தன்னோட கிளாஸ்ல பார்த்ததும் சஞ்சல் ரொம்பவே ஷாக் ஆயிட்டா. அங்க இருக்கிற பொண்ணுங்களும் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆஞ்சல பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டி, நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த வயசுல நீங்க +2 படிக்க போறீங்களா? எனக்கு என்னமோ ஆண்டி நம்ம ஸ்கூல்ல கிச்சன் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சில டீச்சர்ஸும் ஆஞ்சலோட இந்த முடிவை பார்த்து சிரிச்சாங்க. மறுபக்கம் இன்னும் சில டீச்சர் அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆஞ்சல் மாதிரி எல்லா பெண்களுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை கண்டிப்பா எடுத்தே ஆகணும். சஞ்சல் வீட்டுக்கு போய் ஆஞ்சல கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவங்க கூட அவ பேசுறதே நிறுத்திட்டா. மறுபக்கம் ஆஞ்சல் கவனமா படிக்க ஆரம்பிச்சா. ஸ்கூல்ல எல்லாரும் ஆஞ்சலோட படிப்பை பத்தி பாராட்டினாங்க. அதை பார்த்து சஞ்சல் ரொம்பவே பொறாமப்பட்டா. ஒரு நாள் எல்லா ஸ்கூலுக்கு இடையில ஸ்பீச் காம்படிஷன் நடந்தது. ஆஞ்சலும் தன்னோட ஸ்கூல் சார்பா அந்த போட்டியில கலந்துக்கிட்டா. அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும்? இதை இங்கிலீஷ்ல தான் பேசணும். இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நம்ம மானத்தை வாங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, நீ கண்டிப்பா அம்மாவை அப்ரிஷியேட் பண்ணிருக்கணும். அவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அதுவும் இந்த வயசுல.
அவங்க ஒன்றும் முயற்சி பண்ணல. அவங்க நம்ம மானத்தை வாங்க பாக்குறாங்க. அடுத்த நாள் காம்படிஷன் நடந்துச்சு. 20 ஸ்கூலை தோக்கடிச்ச ஆஞ்சல் ஜெயிச்சிட்டா. ஆஞ்சலோட ஸ்பீச்சையும் இங்கிலீஷையும் எல்லாரும் பாராட்டினாங்க. அந்த ஹால் மொத்தமும் கரகோஷத்துல நிறைஞ்சிருந்தது. ஆஞ்சல் ஸ்கூல்ல சிறியது பெரியதுமான எல்லா போட்டிகளிலும் கலந்துக்கிட்டா. இந்த தடவை ஆனுவல் ஸ்போர்ட்ஸ்லயும் ஆஞ்சல் கலந்துக்கிட்டா. அதுல சஞ்சலும் கலந்துக்கிட்டா. நான் இந்த ரேஸ்ல அம்மாவை தோக்கடிச்சு அவங்க மானத்தை வாங்கி அவங்கள வெக்கப்பட வைக்கிறேன். அக்கா நீ தான் வெக்கப்படணும். அம்மா நமக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஆனா நீ அம்மாவை பத்தி இப்படி பேசுற. ஸ்போர்ட்ஸ் டேக்கான நாளும் வந்துடுச்சு. ஆஞ்சலும் ஷீத்தலும் ஒரே ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. ரேஸ் ஆரம்பிச்சிடுச்சு. சஞ்சல் ஓடும்போது கீழே விழுந்துட்டா. அம்மா, அம்மா. அவ கால்ல காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆஞ்சல் சஞ்சலோட சத்தத்தை கேட்டதும் ரேஸை விட்டுட்டு சஞ்சலை நோக்கி ஓடி வந்தாங்க. சஞ்சலை தூக்கி உட்கார வச்சாங்க. அழுதுகிட்டே அவளோட காயத்துக்கு மருந்தும் போட்டு விட்டா. அழுதுகிட்டு இருந்த சஞ்சல் சொன்னா, அம்மா, நீங்க காம்படிஷன்ல கலந்துக்காம எதுக்காக என்கிட்ட வந்தீங்க? ஒரு அம்மாவுக்கு அவங்க பசங்களை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல கண்ணு. அம்மா, இந்த ரேஸ்ல நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். நீங்க போங்க, ரேஸ் ஜெயிச்சிட்டு வாங்க. ஆனா உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது. சஞ்சலோட பிடிவாதத்தினால ஆஞ்சல் மறுபடியும் ரேஸ்ல கலந்துக்கிட்டா. அம்மா, 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 நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. ஆஞ்சல் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரேஸ்ல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. எல்லாரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஆஞ்சலை எல்லாருமே பாராட்டினாங்க. சஞ்சல் தன்னோட அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னா. அதுக்கப்புறம், நான் இப்ப ஒத்துக்கிறேம்மா. கத்துக்கிறதுக்கு வயசு ஒரு தடையே இல்ல. யாரு வேணா எந்த வயசுலயும் எதையும் கத்துக்கலாம். இனிமே யாருக்காகவும் நீ எதையும் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. உங்க பசங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க. ஆஞ்சல் ஆனந்த கண்ணீரோட சஞ்சலை கட்டி அணைச்சுக்கிட்டா. 2 பேரும் சேர்ந்தே +2 எக்ஸாம் எழுதினாங்க. நல்ல மார்க்ஸோட பாஸும் ஆயிட்டாங்க.